ஹாய் ஹால். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, கோயம்புத்தூர் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய புனித மிக்கேல் சர்ச்ல தான் இருக்கோம். ஆஹ் இந்த கோயில் 1855 முதல் மக்கள் வழிபாட்டுல இருக்காங்க. பழைய தேவாலயம் இடிக்கப்பட்டு தற்போது தூண்கள் இல்லாமல் பிரம்மாண்டமான வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில்ல 2000க்கும் மேல அதிகமான மக்கள் உள்ள உட்கார்ந்து வழிபடலாம். பிரான்ஸ் நாட்டில இருந்து கொண்டு வரப்பட்ட மணி இன்னைக்கும் இந்த தேவாலயத்துல இருக்கு. எனக்கு இந்த கோயில்ல ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ இன்டீரியர் ஒர்க்கு. அன்னைக்கு நான் போன அன்னைக்கு வந்து என்னோட கல்யாண நாள். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா அந்த கோயிலை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ பக்தியாவும் பார்த்தேன். நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கறதுக்கே ஃபாரின் லுக்ல இருந்தது. இப்போ நம்ம புனித மிக்கேல் பத்தி பார்க்கலாமா? புனித மிக்கேல் யார்? அப்படின்னா கடவுளின் தூதர்கள்ல தலைமை தூதராக கருதப்படுபவர். தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கும். பரலோக படைத்தளபதியாக கிறிஸ்தவர்கள் அவரை வணங்குகிறார்கள். மிக்கேல் என்ற பெயருக்கு கடவுளை போன்றவர் யார் என்ற பொருள் உண்டு. தீய சக்திகளுக்கு எதிராக போராடும் விண்ணக படையின் தலைவர். புனித விசுவாசிகளை ஆபத்துகளிலிருந்து காக்கும் பரிந்துரையாளர். பொதுவாக வாள் அல்லது ஈட்டி ஏந்தியவாறு கவசம் அணிந்த போர் வீரராக சாத்தானை மிதித்து கொண்டிருப்பது போல் சித்தரிக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலயும் மாலையிலயும் இந்த கோயில்ல திருப்பலி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா சென்ட் மிக்கேல்ஸ் கேத்தட்ரல், பிஷப் ஹவுஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6, பிக் பஜார் ஸ்ட்ரீட், டவுன் ஹால், கோயம்புத்தூர். இந்த கோயில் வந்து நீங்க கண்டிப்பா வாங்க, பக்தியோட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எல்லா கோயிலையும் நீங்க கண்டிப்பா விசுவாசத்தோட நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அது கண்டிப்பா நடக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இது வந்து கோயிலுக்கு வெளிய. உண்மையிலேயே சொல்றேன், சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். அவ்வளோ இருக்கு. அவ்வளோ அழகாவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.